ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறது ஒரு கேம் விளையாடுறது மூலமாக எப்படி நாங்கள் டேட்டா ஏர்ன் பண்ணலாம்ங்கிற ஒரு வீடியோவை தான் மேக் பண்ண போகிறேன். டேட்டா இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே எங்களோட ஃபோனை எடுத்தாலே எங்களுக்கு டேட்டாங்கிறது மிக முக்கியமாக இருக்குது. அந்த டேட்டாவை நாங்கள் ஃப்ரீயாக ஒரு கேம் விளையாடுறதன் மூலமாக எப்படி சம்பாதிக்கலாம்ங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணி கொள்ளுங்கள் மெகா ரன்னு சொல்லி. இந்த மெகா ரன்னுங்கிறது டயலாக் நிறுவனத்துக்குரிய ஒரு சாஃப்ட்வேர். இந்த மெகா ரன்னுங்கிற சாஃப்ட்வேரை நீங்கள் இந்த கேம்ஸ் சார்ந்த இந்த சாஃப்ட்வேரை உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள், இந்த ஆப்பை நீங்கள் ரன் பண்ணுறதுச்சுன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் நம்பர் இருக்கிற ஒரு சிம் வேணும். உங்களோட ஃபோனில் டயலாக் சிம் இருக்கும்னுச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் ரன் பண்ணலாம். அதே போல் இந்த ஆப் மூலமாக வரக்கூடிய டேட்டாவை உங்களோட அந்த டயலாக் சிம்முக்கு நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அந்த டேட்டாவை நீங்கள் உங்களோட ஃபோனுக்கு பாவிக்கலாம்ங்கிறத முதலாவது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த டயலாக் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் மற்ற சிம்மில் வச்சு நீங்கள் இதில் என்டர் பண்ணிடலாம். அது ஏன்டா டயலாக் நிறுவனத்துக்குரியதுங்கிறதால டயலாக் ஆப் கட்டாயம் தேவை. இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு இங்கே பிளேன் இருக்கி, இந்த பிளேங்கிறத நீங்கள் கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் இன்ஸ்டால் பண்ணின அந்த ஆப்பை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். இதில் லாங்குவேஜ் இருக்குது. இதில் என்ன லாங்குவேஜுங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் இதை இங்கிலீஷில் கொடுக்குறேன். இங்கிலீஷில் கொடுத்ததுக்கு மேலே ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணின உடனே எங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். இங்கே எங்களோட ஃபோன் நம்பர் நாங்கள் சரியாக கொடுக்கணும். ஏனெண்டா எந்த ஃபோன் நம்பரை கொடுக்குறோமோ அந்த ஃபோன் நம்பருக்கு தான் அந்த டேட்டா எங்களுக்கு வரும். ஸோ நான் இதில் என் டேட்டா வரக்கூடிய அந்த ஃபோனை நான் இங்கே எட் பண்ணுறேன். கொடுத்ததுக்கு பின்னாடி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே எங்களோட அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு பின் நம்பர் வரும். ஓகே, அந்த பின் நம்பரை கொடுத்ததுக்கு பின்னாடி ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணின உடனே இதில் பாருங்கள், இதில் இனி நாங்கள் ப்ளே பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸில் இதில் டியூட்டோரியல் ஆடியோ சம்மந்தமாக இருக்கும். லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளையிலும். இதுக்கு முதல்ல நாங்கள் இங்கிலீஷ் கொடுத்தோம். தேவைன்னா நீங்கள் மற்ற லாங்குவேஜ் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் இந்த மியூசிக் கொடுத்தோன்னு பாருங்கள், சவுண்ட் வருது. இந்த சவுண்ட் மியூசிக்கை நான் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொன்னால் நான் இதை கொடுத்தாலே போதும். அப்படி இல்லாட்டி நான் சவுண்டை குறைச்சி கொள்ளையிலும். நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இதில் வியூ ஸ்கோர் ப்ளேங்கிறத கொடுப்போம். ப்ளேங்கிறத கொடுத்ததுக்கு பிறகு இதில் ஒரு கரெக்டரை நாங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் மெகா போயா, மெகா கேர்ளா அல்லது மெகா ப்ரோ அப்படின்ட்டு மெகா ரோபோ, சண்டிமால் இப்படின்ட்டு நிறைய இருக்கு. இதில் எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நாங்கள் அதை செலக்ட் பண்ணணும். இதில் நான் மெகா போயை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணதுக்கு பிறகு கேம் ஓடுறதுக்கு ரெடி ஆகுது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இதில் காயின்ஸ் கலெக்ட் பண்ணணும். இதில் எங்களால் முடியுமான அளவுக்கு நாங்கள் காயின்ஸை கலெக்ட் பண்ணி கொள்ளணும். கலெக்ட் பண்ணது பிறகு இதில் நாங்கள் ஜம்ப் பண்ணி ஓடணும். இதில் இந்த காயின்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணணும். இது டெம்பிள் ரன் மாதிரி தான் இது. இதில் நாங்கள் போகணும். இதில் நாங்கள் முட்டினோம்னு சொன்னால் ஃபெயிலியர் ஆகிடுவோம். இதில் போகணும். இதில் நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு இதில் ஜம்ப் ஆகிட்டு நாங்கள் போகிறோம். காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறோம். இதை நாங்கள் பாஞ்சி இதுலேருந்து பிஏ போகிறோம். நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நான் காயின்ஸ் கலெக்ட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இதில் யூ வரும். யூவெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு இப்படி நாங்கள் காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்க இருக்கணும். இதை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் இதில் போனாலும் எதில் முட்டினாலும் எங்களுக்கு டேமேஜ் ஆகாது. நாங்கள் இதில் ரன் பண்ணிக்கே இருக்கணும். இதில் நாங்கள் முட்டினோம்னா ஸ்பீட்டாக போடுவோம். திரும்ப நாங்கள் இதில் முட்டணும். இதில் முட்டினதுக்கு பிறகு பாருங்கள், இதில் சாவி ஒன்று இருக்கி, பூட்டு ஒன்று இருக்கி. இந்த லொக்கை நாங்கள் ஜாயின் பண்ணணும்.
ஜாயின் பண்ணின உடனே இது ஸ்பின் ஆகும். ஸ்பின் ஆன உடனே எங்களுக்கு டேட்டா என்று சொல்லி வந்துட்டு பாருங்கள். இப்போ எனக்கு 50 MB இதில் தந்திருக்கிறாங்க. இதே மாதிரி நான் கண்டினியூ ரன் கொடுப்பேன். ரன் கொடுத்துட்டு மீண்டும் நான் இதில் ஓடுவேன். இதிலெல்லாம் ஜம்ப் பண்ணி நாங்கள் போகணும். இப்படி நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிட்டு இருக்கக்குள்ள இதுலேருந்து நாங்கள் எஸ்கேப் ஆகி இதில் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு கீழே நாங்கள் போகணும். ஜம்ப் பண்ணி எடுக்கணும். முன்னுக்கு வர ரெட்டில் நாங்கள் முட்டணும். முட்டினா தான் எங்களுக்கு ஸ்பின் கிடைக்கும். ஸோ இப்படி முட்டின உடனே எங்களுக்கு தந்த உடனே நாங்கள் இந்த சாவியையும் இதை லொக் பண்ணணும். லொக் பண்ணின உடனே ஆட்டோவாக இந்த ஸ்பின் வந்துக்கிட்டு சுற்ற ஆரம்பிக்கும். பாருங்கள், திரும்ப எனக்கு 10 MB தந்திருக்காங்க. இப்படியாக நாங்கள் இதை கண்டினியூவாக நாங்கள் ஓடுகின்ற பொழுது எங்களோட ஃபோனுக்கு வந்துக்கு நாங்கள் எந்த நம்பரை கொடுத்தோமோ அந்த நம்பருக்கு டேட்டா தந்துக்கிட்டே இருப்பாங்க. எனவே வின் பண்ணினா டேட்டா எங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கொள்ளும். இப்போ நான் இந்த மெசேஜை பார்க்குறேன் பாருங்கள். ஒன் பண்ணின உடனே இதில் வந்துக்கிட்டு என்ன பாருங்கள், அவங்க தந்திருக்கிற எம்பியை பாருங்கள். 10 MB தந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் நான் எட் பண்ணியிருக்கிறேன். எட் பண்ணின உடனே 10 MB, 50 MB, பிறகு 50 MB, பிறகு 10 இப்படியாக நான் என்ன செஞ்சுருக்கிறேன், டேட்டாவை ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இப்படியாக டேட்டாக்களை ஏர்ன் பண்ணி இவங்களை பயன்படுத்த முடியும். ஸோ டேட்டாவை சம்பாதிச்சு நாங்கள் இன்டர்நெட்டில் உலாவுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை டயலாக் நிறுவனம் எங்களை தந்திருக்கு. ஸோ இந்த ஆப் மூலமாக டேட்டாக்களை சம்பாதிப்போம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் பாவிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாகிக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களை அறிஞ்சு கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி.